ஐன்ஸ்டீன் என்றதும் நம் நினைவுக்கு வருவது E=mc² என்ற அவரது சார்பியல் தத்துவம்தான். 1879ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி ஜெர்மனியில் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்த ஐன்ஸ்டீன் சார்பியல் தத்துவத்தை கண்டுபிடித்த போது அவருக்கு வயது 26. சூடான அடுப்புக்கு அருகில் இருக்கும்போது ஒரு நிமிடம் கூட ஒரு மணி நேரமாக தோன்றுகிறது. அதுவே உங்கள் காதலியுடன் இருக்கும்போது ஒரு மணி நேரம் கூட ஒரு நிமிடமாக தோன்றும் என்று சார்பியல் தத்துவத்தை எளிமையாக விளக்கினார் ஐன்ஸ்டீன். முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி கலந்து கொண்டதற்கு வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்த ஐன்ஸ்டீன் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். அங்கு சார்பியல் தத்துவத்தின் அடிப்படையில் அணுகுண்டு கண்டுபிடிப்புக்கான சோதனையில் ஈடுபட்டார். ஆனால் அந்த அணுகுண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்களின் மீது வீசப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தபோது குற்ற உணர்ச்சியில் குறுகினார். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித குலத்தின் நன்மைக்காக மட்டுமே பயன்பட வேண்டும் என நம்பிய ஐன்ஸ்டீன் 20ஆம் நூற்றாண்டின் தன்னிகரற்ற விஞ்ஞானி.